ஆஃப்டர் a லாங் டைம் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பேட்டை திரைப்படத்தின் மூலமாக நம்ம எல்லாராலையுமே திரும்பி பார்க்க முடிஞ்சிருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி மற்றும் காலா திரைப்படம் இந்த ரெண்டுமே வந்துட்டு அவருடைய ட்ராக்ல இருந்து கொஞ்சம் விலகி போனதாகவும், இந்த பேட்டை திரைப்படத்துல மறுபடியும் அவருடைய ஸ்டைலி கெத்து எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கு. படம் மாஸ், படு மாஸ், பக்கா மாஸ் அப்படின்ற மாதிரி இவருடைய ரசிகர்கள் அனைவருமே இந்த படத்தை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. பொதுமக்களும் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க. தியேட்டர்லயும் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கலெக்ஷனும் தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குங்க. இந்த படம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போதும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. முழுக்க முழுக்க இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பஞ்ச் டைலாக், மாஸ் சீன் அப்படின்னு படமே பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படத்தால நம்ம த்ரிஷா வந்துட்டு செம கடுப்புல இருந்து வந்துட்டு இருக்காங்களாம். பல ஆண்டுகளாக த்ரிஷா வந்துட்டு தமிழ் சினிமாவில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஆசை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிக்கணும் அப்படின்றதாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் எல்லாரு கூடயும் நடிச்சுட்டாங்க. இந்த படத்தின் மூலமாக இவங்களுடைய பல நாள் ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்ட இவங்களுக்கு படம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா மக்கள் பேசுறதை நினைச்சு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சாம். அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்துல த்ரிஷாவுக்கு வந்துட்டு ரொம்பவே சொற்பமான காட்சிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கான். படத்தை பார்த்த த்ரிஷாவே வந்துட்டு பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்களாம். த்ரிஷாவோட சுற்றுவட்டாரத்தினர் என்னம்மா படத்துல கொஞ்சம் காட்சிக்கு தான் வந்திருக்க அப்படின்னு பேசாம பேசி வந்துட்டு இருக்காங்களாம். இதனால த்ரிஷா பயங்கரமான அப்செட் ஆயிட்டாங்களாம். படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர உற்சாகமா இருந்த த்ரிஷா படம் பார்த்து வெளியே வந்த ரசிகர்கள் சொல்லும் பொழுது தன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு பயங்கரமா வந்துட்டு சேட் ஆயிட்டாங்களாம். முழுக்க முழுக்க இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே ஃபோக்கஸ் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு மக்கள் அனைவரும் பேசி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சில பேர் வந்துட்டு த்ரிஷா இந்த படத்துல இருக்காங்களா என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசி கேள்விப்பட்டிருக்கோம்னா பாத்துக்கோங்க. இந்த படத்துல வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியா சிம்ரன் மட்டும் தான் தெரிஞ்சிருக்காங்க. த்ரிஷாவை யாருமே வந்துட்டு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றது கிட்டத்தட்ட உண்மையான விஷயம் தாங்க. அதனாலதான் த்ரிஷா கொஞ்சம் சேடா ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.